இந்திய அரசியல் வரலாற்றிலே அடுத்த கட்சி தலைவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி மாநாடு நடத்தக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். பேரறிஞர் அண்ணாவோட புகைப்படத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படத்தையும் நீங்க பயன்படுத்துறீங்க. பேரறிஞர் அண்ணானா எல்லாருக்குமே தெரியும், திமுக அது அண்ணா தான் திமுக தான். எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக பிரிஞ்சு போய் அண்ணா திமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பர்டிகுலரா அந்த புகைப்படத்துல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு போட்டிருக்கீங்க. எந்த வரலாறு திரும்புகிறது? 1967 பேரறிஞர் அண்ணா வந்து வெற்றி பெற்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய காமராஜர் ஐயா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாரு. அப்படி பார்த்தா திமுக ஒரு கட்சினால தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி அடையுன்றது வச்சுக்கலாமா? இப்படி பார்த்தாலும் அப்படிதான் நடக்க போகுது. 2026 புஷ்யானந்த் அவர்கள் வந்து உணர்வுபூர்வமா அந்த சாமியை கும்பிட்டு இருப்பாரு. கண்டிப்பா மாநாடு வந்து நல்லபடியா வெற்றிகரமா நினைச்சு வேண்டியிருப்பாரு. தப்பு கிடையாது. அதே சமயம் விஜயன் அவர்கள் ரேம்ப் வாக் செய்யறதுக்காக ஒரு 200 மீட்டர்ஸ் வந்து ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து பூஜை செய்த நீரை வந்து தெளிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப விஜயன் அவர்கள் எங்க போறாங்களோ இதெல்லாம் தெளிச்சிட்டு இருப்பாங்க. சரி, அதோட அது டிஃபரெண்ட் பாயிண்ட். ஆனா எத்தனை பெரியார் வந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் உங்களை திருத்தவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் தான் பெரியார். கொள்கை தலைவர்ல பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? சாமியை கும்புறத நான் தப்பு சொல்லவே கிடையாது. ஆனா இந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் பெரியார் தான். அந்த பெரியாருடைய கொள்கையை பின்பற்ற நீங்களே இப்படி பண்ணலாமான்னு தான் நான் கேக்குறேன். சரி, நீங்களே பேருக்கு தானே வந்து பெரியார் போட்டோ வச்சிருக்கீங்க, பேருக்கு தானே பெரியாரோட கொள்கையை நாங்க ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனா அதெல்லாம் ஒரு நாள் கூட நீங்க ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவ்வளவு சாமி கும்புறீங்க, இந்த புனித நீரை வந்து தெளிக்கிறீங்க, பட் இவ்வளத்தையும் பண்ணி அந்த 100 அடி கம்பத்தை வந்துட்டு நீங்க தவற விட்டுட்டீங்களே.